இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேகன்சி பார்க்க போறோம்னா, சைனிக் ஸ்கூல். இது ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு பார்க்க போற இந்த வேகன்சி உடுமல்பேட்டையில் அமராவதி நகர்ல இருக்கிற சைனிக் ஸ்கூல். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்கூல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஸ்கூல். சிபிஎஸ்சி ஸ்ட்ரீமில் இதில் எஜுகேஷன் டீச் பண்ணுறாங்க. இவங்களுடைய வேகன்சி 6th மார்ச் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எண்ட் டேட் அப்படின்றது 31st மார்ச் 2026. ஸோ வேகன்சியை நம்ம இமீடியட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வேகன்சி ஜென்ரல் எம்ப்ளாயி, எம்டிஎஸ் அப்படின்றாங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இது வந்து ரெகுலர் பேசிஸ், கான்ட்ராக்ட் பேசிஸ் ஸ்டாஃப். கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலை இது கிடையாது. மொத்தம் 13 வேகன்சி இருக்குது. 13 வேகன்சி அன்ரிசர்வ்டு அப்படின்ற கேட்டகரிக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் டிசையர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது டிப்ளமோவோ டிகிரியோ நீங்கள் வந்து குக்கிங், பேக்கரி, எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், டிரைவிங், டெய்லரிங் இந்த மாதிரி ஏரியாவில் ஏதாவது டிப்ளமோ பண்ணியிருக்கேன் இல்லை டிகிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஒரு டிசையர்ட் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் தெரிஞ்சாலோ இல்லை வந்து சிசிடிவி நெட்வொர்க்கிங், மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் இது மாதிரி தெரிஞ்சாலோ அதுவும் டிசைர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது ஒரு டிசைர்ட் குவாலிஃபிகேஷன். இது இல்லாமல் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இதெல்லாமே நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசைர்ட் குவாலிஃபிகேஷன் அடுத்தது ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 18,000 சேலரி ப்ளஸ் டிஏ கிடைக்கும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஸ்கூல் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து 7th பே கமிஷனுக்கு கீழே உங்களோட சேலரி வந்து எல்லாமே உங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஐ கம் மேட்ரன் அப்படின்றாங்க. இது ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கான வேலை. இது வந்து 1 year கான்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா 3 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்மீடியட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷு, ஹிந்தி இதெல்லாம் நல்லா பேசுறது, முக்கியமாக இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டை நல்லா ஹேண்டில் பண்ணுற, இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்றதுனால ஸ்டூடெண்ட்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸை, ஹவுஸ் கீப்பிங் இதிலெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அதே சமயத்தில் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைர்ட் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் டிகிரி, அதாவது 3 years டிகிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஸ்போர்ட்ஸு, ஹெல்த் எஜுகேஷன் இதிலெல்லாம் ஒரு டிப்ளமோவோ டிகிரியோ பண்ணியிருந்தா ஓகே. அதே மாதிரி ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் இதை ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன். ஏஜ் அப்படின்றது 21 to 50 years வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து கன்சால்டேட் பேமெண்ட்டாக கொடுக்குறாங்க, 25,000 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வார்ட் பாயில் 3 வேகன்சி இருக்குது. இந்த வார்ட் பாயும் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் 1 year தான், அடுத்தது 3 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3மே அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு. இதில் இருக்க 3 வேகன்சியுமே அன்ரிசர்வ் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் அது படிச்சிருந்தா போதும், மினிமம் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் இதெல்லாமே நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அதே சமயத்தில் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிசைர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷனில். இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மிலிட்ரியில் இல்லை மிலிட்ரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இல்லை மிலிட்ரி ஸ்கூல், போர்டிங் ஸ்கூல் இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21 to 50 years ஏஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 22,000லேருந்து 25,000 வரைக்கும் கன்சால்டேட் பர் மந்த் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அந்த சேலரி வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1 yearக்கும் அப்புறம் 3 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற ஒரு ஸ்கூல் அப்படின்றதுனால என்பிஎஸ் அப்படிங்கிற நேஷ்னல் பென்ஷன், அதே மாதிரி எல்டிசி, கிராஜுவிட்டி, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஃப்ரீ மெஸ்ஸு, ஃப்ரீ அகாமடேஷன், ரெசிடென்ஷியல் அகாமடேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் டேட் அப்படின்றது 31st March 2026. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு லிங்க்கு அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேஜில் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்து அதை வந்து
அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்க அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு 31 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். ஸோ அந்த ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களோட மார்க் ஷீட், நீங்கள் எஜுகேஷனில் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு, அது மாதிரி ஏஜ் ப்ரூஃப்கானது எல்லாமே அட்டாச் பண்ணிடுங்க. இதை தவிர எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபீஸ் 200ம், அதர் கேட்டகரிக்கு 500ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அந்த 200 ருபீஸ் அந்த கன்செஷன் உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு என்வலப்பில் வச்சு அவங்களுக்கு 31 மார்ச்சுக்குள்ளே அனுப்பிச்சிருங்க. இந்த ஃபீஸ் அப்படின்றது ஒரு டிமாண்ட் டிராஃப்டாக எடுத்துக்கோங்க. பிரின்சிபல் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் அப்படின்ற பேரில் நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை பொறுத்து 500 இல்லை 200 அந்த இதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதோட அட்டாச் பண்ணிடுங்க, அந்த என்வலப்புக்குள்ளேயே வச்சுருங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து அந்த என்வலப் மேலே போல்டாக அட்ரஸ் எழுதுறது இல்லாமல் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் எழுதி அதில் வந்து போட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து அந்த அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எடுப்பாங்க. இதில் வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி என்னவெல்லாம் இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும்தான் கால் லெட்டர், அதாவது கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. இன்டர்வியூ அப்படின்றது மேபி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கலாம், ஸ்கில் டெஸ்ட் இருக்கலாம், ட்ரேட் டெஸ்ட் இருக்கலாம், பர்சனல் இன்டர்வியூ இருக்கலாம். எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து 3rd வீக் ஆஃப் ஏப்ரல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இடம் வந்து அவங்களோட ஸ்கூல் தான், அமராவதி நகர், உடுமல்பேட் தாலுக், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஸோ இங்கே தான் வந்து செலெக்ஷன் அப்படின்றது இருக்கும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். நோட்டிஃபிகேஷன் படிச்சிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அது இல்லாமல் உங்களுடைய வெப்சைட்டும் நான் கொடுத்துட்றேன். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.